ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. ஒரு மனிதர் காபத்துல்லாவை திரையை பிடிச்சி ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த துவாவை கபூல் செய்கிற பொறுப்பை எனக்கு நீ கொடுத்துருந்தீங்களா, இவர் ஒரு துவாவை கபூல் செஞ்சிருப்பேன். என்ன அழுகுறாரு மனுஷன், தாங்க முடியாம இப்படி அழுகுறாரே யா அல்லாஹ், நீனு தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, அவர் என்கிட்ட முறையிட்டு அழுகிறது என்னமோ உண்மை, அவர் நான் கல்பு பூரா வெளியில நிக்கிற ஆடு மேலையில இருக்கு, நீ அவர்கிட்டயே கேட்டுப்பாரு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, இப்ப கொஞ்சம் அழுகையை நிறுத்து, இப்ப நீங்க எப்படி வந்தீங்க? நான் ஆடு மேய்க்கிறவன் வந்தேன், உன் ஆடுகள்லாம் எங்க வெளியே நிக்குது, நீ அல்லாட்ட அழுதுகிட்டு உன் கோரிக்கைகளை சொல்லிக்கிட்டே ஆடு அங்கிட்டு ஓடிருமோ இங்கிட்டு ஓடிருமோன்னு நினைச்சுக்கிட்டே ஏன் கேட்கிற? இப்படித்தான் நம்மளும் துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி தான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். கைகளை ஏந்திரோம், ஏந்திட்டு என்ன கேட்கிறோம், எனக்கு அது கபலாகணும் இது கபலாகணும் சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிந்தனைகள்லாம் எங்கெங்க போகுது, எப்படி எப்படி போகுதுங்கிறது ரப்புக்கு தெரியும் இல்லையா? அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஆட்டை பத்தி சிந்திக்காம ரப்ப பட்டு மட்டும் சிந்திச்சு துவா கேளு, மனதை ஒருநிலைப்படுத்த உன்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களுமே மனதில் ஆழ பதிய வைப்போம். நம்மளுடைய துவா கபூலாகாம தடையாக கொஞ்ச நாள் நிக்குதுண்டா, அதுக்கு நாம மட்டும்தான் காரணம் ஒழிய ரப்பு நம்ம மேல இரக்கம் காட்டுமா? நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருக்கான், துவா கேட்க வச்சு ரசிக்கிறான். ஒரு சிலர் அழுகும் போது அல்லாஹ் ரசிப்பானாம்.